නමෝ තස්ස භගවතෝ அரஹතோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். கிடைத்த மனித வாழ்க்கையில் இன்றைய நாளில் யாருக்காவது உதவி செய்ய நேரிட்டால் உடனடியாக ஓடி சென்று உதவி செய்யுங்கள். அது உங்களுக்கு எழுதப்பட்ட விதி. உதவி செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து மீண்டும் மறு உதவியை எதிர்பார்க்காதீர்கள். எப்படி? அன்பு புண்ணியவான்களே, வாழ்க்கையிலே உங்களுக்கு யாருக்காவது போய் உதவி செய்ய நேரிடும். அது மாபெரும் புண்ணியம். பிறருக்கு உதவி செய்வது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். அது பிரபஞ்சத்தின் நியதி. ஆனால் அநீதி என்ன தெரியுமா? நீங்கள் ஓடிப்போய் உதவி செய்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து ஒருபோதும் எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்காதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் உதவி செய்யும் போது அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்தால் உங்கள் வாழ்க்கை நரகமாகிவிடும். பல சிந்தனைகளுக்கு உள்வாங்கி விடுவீர்கள். அதன் மூலமாக கோபம் வரும். இன்று அதான் இந்த சமூகம் சொல்லும், நான் அவருக்கு அதை செய்தேன், நான் இவருக்கு இதை செய்தேன், அவர் எனக்கு என்ன செய்தார்? உங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றவர்கள் உங்களிடத்திலிருந்து உதவி எடுத்திருந்தால் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆகையால் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையில் வாழும் வரை முடிந்தவரை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மனிதனுக்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். காரணம், நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு உதவியை எதிர்பார்க்கிறீர்களா இல்லையா? எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு உதவியை எதிர்பார்க்கும் போது நீங்களும் உங்களுடைய மனித வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லவா? ஒருவர் சுகமில்லாமல் இருக்கும்போது அவரை நாங்கள் பார்த்து கொண்டாலே அதுவே மகா புண்ணியம். காரணம், நாமும் ஒரு நாள் சுகமில்லாமல் போகின்றோம். இந்த உடம்புக்கும் ஒரு நாள் நோய் வரப்போகின்றது அல்லவா? உங்களுக்கும் நோய் வரப்போகின்றது, எனக்கும் நோய் வரப்போகின்றது அல்லவா? அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முடிந்தவரை வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பு வைத்து கொண்டால் கவலைகள் அதிகரிக்கும், துக்கங்கள் அதிகரிக்கும், வேதனைகள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யுங்கள். துக்கம் வராது, கவலைகளும் வராது, கண்களிலே கண்ணீரும் வராது. எதிர்பார்ப்போடு செஞ்சால் இவையெல்லாம் எமக்கு வரும். முடிந்தவரை அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, இன்றைய பொழுதில் யாருக்காவது நீங்கள் ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யுங்கள். எங்கேயோ ஒரு இடத்தில் உங்களுக்கு வர வேண்டிய உதவி வரும். எதிர்பார்ப்போடு செய்யாதீங்கள். இன்றைய சமூகம் எங்கே சென்றாலும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கின்றது. ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கின்றது. மார்க்கங்கள் இதை தான் சொல்லிக் கொடுத்தது. வாழ்க்கையிலே எதையும் அதிகமாக இன்னொருவரிடம் எதிர்பார்க்காதீர்கள். அதிகமான உறவுகள் இன்று சகோதரர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வருவது, கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வருவது, சொந்தங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வருவது எதிர்பார்ப்புகள். நான் இதை செய்தேன், நீர் எனக்கு என்ன செய்தாய்? நீர் எனக்கு இதை செய்தாய், அதற்காக தான் நான் இதை செய்தேன் என்று சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு இன்று சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதுகளிலிருந்து வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் தான் வரும், நல்ல தீர்வுகள் வராது. நல்ல தீர்வுகளோடு பயணிக்க வேண்டுமாக இருந்தால், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கும் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு உதவி தேவையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்யுங்கள். எங்கேயோ ஒரு இடத்தில் உங்களுக்கான உதவி நிச்சயமாக வந்து சேரும். விதைத்ததை அறுவடை செய்வாய். வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைய நாளில் யாருக்காவது உதவி செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாகும். நன்றி கூறி விடை பெறுகின்றேன். வணக்கம்.
ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாஜினி விஷ்ணு விலாஜினி ஜிஷ்ணுனுதே भगवதி கேஜினி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் 29/5/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் குரு பகவானை வழிபாடு செய்வது, வியாழ பகவானை வழிபாடு செய்வது இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இப்போ ஜாதக ரீதியாக ஒருவருக்கு ஒரு வேலைக்கு புதிதாக ஒரு தொழில் விஷயமாக அல்ல ஒரு உத்தியோகம் விஷயமாக நாம் புதிதாக செல்ல வேண்டுமா இருந்தால் வியாழ சுகம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பார்க்க வேண்டும், கல்யாணத்துக்கான பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வியாழ சுகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கல்யாணம் சுமமாக முடியும். எனவே இந்த வியாழனுடைய பார்வை, வியாழனுடைய சுகபார்வை நமக்கு இருக்கின்ற பொழுது தான் நன்மை தரக்கூடியது. அதனால தான் இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் வியாழ பகவானை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் செல்வங்களையும் நன்மைகளையும் வாழ்வில் உயர்வுகளையும் தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாம் இந்த வைகாசி விசாக பெருநாளை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே இலங்கையின் பல்வேறு பாகங்களிலும் உள்ள பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம் ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. அது ஒரு சில வருடங்களிலே விசாகமும் அன்று பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற வருடங்களும் உண்டு. விசாகம் முதல் நாள் பௌர்ணமி மறுநாள் வருகின்ற காலங்களும் உண்டு. இம்முறை அவ்வாறு தான் விசாகம் முதல் நாளும் பௌர்ணமி மறுநாளும் வருகின்ற பொழுதிலும் இந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்திற்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. இந்த ஒவ்வொரு நட்சத்திரமுமே ஒரு சிறப்பு கொண்டது. இப்போ இந்த நட்சத்திரங்கள் 27. இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் இந்து சமயத்தவர்களும் இவையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். இது நாம் தேவையில்லாத பல விஷயங்களை எல்லாம் பாடமாக்குகிறோம், ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். இவற்றை அவரவருடைய நட்சத்திரம் கேட்டாலே தெரியாது, அம்மாவை கேட்கணும். ஒரு கோவிலில் போய் அர்ச்சனைக்கு பூஜைக்கு ஒரு தெற்பை போட்டு சங்கல்பம் செய்கிற பொழுது நட்சத்திரம் சொல்ல தெரியாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இதெல்லாம் பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல பெற்றோருக்கே இப்போ அது தெரியாது, நட்சத்திரம்னா தெரியாது இருக்கும். இந்த நட்சத்திரங்களை இந்த மொத்தம் உள்ள நட்சத்திரங்கள் 27. கோடான கோடி மக்களும் இந்த 27 நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்திலே தான் பிறப்பது. இந்த 27 நட்சத்திரங்களையும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனிஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்கள்
ஒரு குடும்பத்திலே ஒரே நட்சத்திரத்திலே அப்பா பிள்ளை இருக்கலாம், அல்லது அம்மாவும் பிள்ளையும் இருக்கலாம், அல்லது ஒவ்வொருவரும் வேறு நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே தான் ஏதோ அமையக்கூடியதாக இருக்கும். அதில் இந்த இறை வழிபாடுகளிலே இப்போ ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பு. இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம் ஒரு தனித்துவமான சிறப்பு, தைப்பூசம். தை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம், தை கிருத்திகை, தை மாத கார்த்திகை நட்சத்திரமும் ஒரு சிறப்பு. மாசி மாதத்திலே மாக நட்சத்திரம், மாசி மகம். பங்குனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், பங்குனி உத்தரம். சித்திரை மாதத்திலே சித்திரை பரணி நட்சத்திரம், சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரம் ஒரு சிறப்பு. அதேபோல் இந்த வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம். ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம், ஆடிப்பூரம் என்று ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே தீர்த்தோற்சவமாக கொண்டு, தேருற்சவமாக கொண்டு நடைபெறுகின்ற ஆலயங்களுடைய உற்சவங்கள், ஒரு சில ஆலயங்களிலே உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கிறது, இன்னும் சில ஆலயங்களிலே இன்று ஆரம்பம், இன்னும் சில 10 நாள் உற்சவம் நடைபெறும் ஆலயங்களிலே நாளை மறுநாள் ஆரம்பம் என்று அந்த உற்சவம் நடைபெறும். அவ்வாறு உற்சவங்கள் நடைபெறுகின்ற காலங்களிலே நாம் சென்று ஆலய வழிபாடுகளை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனிஹில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு விளைச்சல் நிலமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய காலங்களையும் நேரங்களையும் அடிக்கடி தந்து கொண்டே இருக்கின்றார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்திலே உங்களுக்கு அல்லாஹு தஆலா 5 விடயங்களை மிகவும் பிரயோஜனமிக்கதாக ஆக்கிக்கொள்வதற்கு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பங்களை இந்த உலகத்திலே நீங்கள் நழுவவிடக்கூடாது, தவறவிடக்கூடாது. அதனை நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த 5 விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின். 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் 5 விடயங்களை பிரயோஜனமிக்கதாக சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது சொன்னார்கள், ஷபாபக கபல ஹரமிக்க. உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் நீங்கள் வாலிபத்தை பிரயோஜனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாலிபம் என்பது எங்களுக்கு தெரியும், அது அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அருட்கொடை மாத்திரம் அல்ல, மிகப்பெரிய ஒரு அமானிதம். எந்த அளவுக்கென்றால், வயோதிப காலத்திலே எங்களால் மேற்கொள்ள முடியாத நல்ல பல விடயங்களை, காரியங்களை திடகாத்திரமாகவும் பலமிக்கதாகவும் தைரியமாகவும் இந்த வாலிப பருவத்திலே எங்களால் மேற்கொள்ள முடியும். அந்த வகையிலே நீங்கள் வயோதிப வருவதற்கு முன்னால் வாலிப பருவத்தை நீங்கள் சந்தர்ப்பமாக எடுத்து நன்மையான காரியங்களிலே ஈடுபட்டு கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது, வஸிஹதக கப்ல சுகுமிக்க. உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியமான காலத்தை நீங்கள் பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நோய் வந்தால் எங்களுக்கு தெரியும், ஆரோக்கியமற்ற நிலைமை ஏற்படக்கூடிய நேரத்திலே நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பான முறையிலே மேற்கொள்வதற்கு முடியாது. தொழுகையாக இருக்கலாம், ஏனைய காரியங்களாக இருக்கலாம், உலகத்தினுடைய அந்த கொடுக்கல் வாங்கலுடைய விடயமாக இருக்கலாம். இவற்றை எங்களால் என்ன செய்ய முடியாது, சிறப்பான முறையிலே மேற்கொள்வதற்கு முடியாது. நோய் வந்தால் நாம் நோய் நிவாரணிக்காக பல விடயங்களை மேற்கொள்வோம். பெட்டிலே நாம் பெட் ரெஸ்ட் எடுப்போம்,
ஆனால் எங்களுக்கு நன்மையான காரியங்களிலே ஈடுபடுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஆரோக்கியமான அந்த காலம், அந்த ஆரோக்கியமான காலத்தை பிரயோஜனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் 2 அருட்கொடைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த அடியான் அந்த அருட்கொடையை என்ன செய்கின்றான்? மறந்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதில் ஒன்றுதான் அஸ்ஸிஹா, முதலாவது ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். நாம் எந்த நேரமும் அல்லாஹு தாலாவிடத்திலே ஆரோக்கியத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் தந்திடுவாயாக. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆரோக்கியமான காலத்தை எங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் பிரயோஜனமிக்கதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகினாக்க கப்ல ஃபக்ரிக்க, உங்களுக்கு வறுமை அல்லது ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வ நிலையை, செழிப்பான நிலையை பிரயோஜனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு வறுமை வந்துவிட்டால் அல்லது ஏழ்மை வந்துவிட்டால் அவரால் எல்லா காரியங்களையும் மேற்கொள்வதற்கு முடியாது. ஹஜ்ஜுடைய கடமை அவரால் செய்ய முடியாது. உம்ராவுடைய கடமையை அவரால் நிறைவேற்றுவதற்கு முடியாது. ஜகாத்தினுடைய விடயத்தை அவரால் நிறைவேற்றுவதற்கு முடியாது. அல்லது சதகாக்கள், தான தர்மங்கள், நன்கொடைகள், ஹதியாக்கள் இவற்றை ஒரு ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர் அல்லது வறுமையிலே இருக்கக்கூடியவர் அதனை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு சிரமமாக இருக்கும். அதனால் தான் சொன்னார்கள், உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ செழிப்பான நிலைமையை நீங்கள் பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வஃபராகக கப்ல ஷுகுலிக, உங்களுக்கு வேலை பளு வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நிலையை நீங்கள் பிரயோஜனமிக்கதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வேலை பளு வந்துவிட்டால் உங்களால் அனைத்து காரியங்களையும் அல்லது முக்கியமான விடயங்களுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு உங்களுக்கு முடியாமல் இருக்கும். உங்களுக்கு தற்போது ஓய்வு நிலைமை வந்திருக்கின்றதா? உங்களுக்கு வாங்கல் செய்திருப்பீர்கள், இப்படியான நிலைமைகளில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்கள். அதை விடுத்து உங்களுக்கு ஒரு ஓய்வு நிலைமை உங்களுக்கு வந்துவிட்டால் அந்த ஓய்வு நிலையை நீங்கள் மிகவும் பிரயோஜனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதான் 2 அருட்கொடைகள். முதலாவது அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். இரண்டாவது அல் ஃபராக், அந்த ஓய்வு நிலைமை. இந்த ஓய்வு நிலைமை எங்களிடத்திலே ஷைத்தான் அவனுடைய ஊசலாட்டங்களை போடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஓய்வு நிலைமையை நீங்கள் அல்லாஹுக்காக சிறந்த முறையிலே கழித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஐந்தாவதாக கடைசியாக சொன்னார்கள், வஹயாத்தக கப்ல மௌத்திக்க, உங்களுக்கு மவுத் வருவதற்கு முன்னால், இந்த உலகத்திலே நீங்கள் உயிரோடு மரணம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தந்திருக்கின்றான் என்றால் அந்த உயிர் வாழக்கூடிய அந்த காலத்திலே அந்த உயிர் வாழ்வதை நீங்கள் மிகவும் பிரயோஜனமிக்கதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நல்லது செய்வது, சகோதரர்களுக்கு உபகாரம் செய்வது, உற்றார் உறவினர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது, எங்களுடைய சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள், இவர்களோடு நல்ல முறையிலே அவர்களோடு நடந்து கொள்வது, நல்ல விடயங்களை அவர்களோடு பரிமாறிக்கொள்வது, இப்படியாக உங்களுடைய உயிர் வாழக்கூடிய காலத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகிய போதனைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே இவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் அந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு மலை மேலே ஏறி சென்று அநேக நல்ல வார்த்தைகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏறத்தாழ 5000 பேர் அந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பரிசுத்த மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். யார் கடவுளுடைய பிள்ளைகள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாள் உலகத்திலே ஐநா சபையானது உலக சமாதான நாளாக இந்த நாளை குறிப்பிடுகிறது. அதாவது எப்படிப்பட்ட என்று சொன்னால், ஒரு மனிதன் சமாதானத்தை விரும்புகிறவனாகவும் அவன் சமாதானத்தை பிரியப்படுகிறவனாகவும் அந்த சமாதானத்தை மேற்கொள்ள முற்படுகிறவனாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவும் கூட அதனைத்தானே சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுங்கள் என்று தானே சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நம்முடனே சமாதானமாகும்படி நாங்கள் விருப்பமுடையவர்களாக இருப்போம். ஆனால்
நாங்கள் ஒரு படி எடுத்து வைத்து மற்றவருடைய சமாதானமாகுவதற்கு நாங்கள் முயற்சிப்பது கிடையாது. பாருங்கள், அனுதின குடும்ப வாழ்க்கையில் எல்லார வாழ்க்கையில் பாருங்கள், கணவன் மனைவிக்கடையில் வருகிறதான விரிசல்கள், உரசல்கள், இதன் நிமித்தமாக யார் முந்திக் கொள்கிறார்கள்? சமாதானம் பண்ணுவதற்கு காயம்பட்டவர்களா அல்ல காயப்படுத்தப்பட்டவர்களா? அது மாத்திரமில்லை, சகோதர சகோதரிக்கு இடையில் வருகிறதான சின்ன சின்ன வாக்குவாதங்கள், விவாதங்கள், மனக்கசப்புகள், மன அழுத்தங்கள், இவற்றின் பொழுது யார் முந்திக் கொள்வது சமாதானத்துக்குள்ளே ஈடுபடுவதற்கு? இதை நான் கேட்டு பார்க்க வேண்டும் அல்லவா? இலங்கை தேசத்திலும் கூட பிரியமானவர்களே, ஒரு நீண்ட காலங்கள் யுத்தம் நடைபெற்றது. ஏறத்தாழ 3 தசாப்தங்களுக்கு மேலாக யுத்தம் இடம்பெற்றது. யாருமே முன்வரவில்லை சமாதானத்துக்கு. ஆகவே இறுதியிலே கடும் யுத்தம் செய்து இறுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், துப்பாக்கி முனையிலே தான் வெற்றியை கண்டார்கள். ஆகவே துப்பாக்கியுடைய குண்டுகளை விதைத்து தேசத்தில் மண்டையோடுகளை அறுவடை செய்து கொண்டே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட நீங்கள் பாருங்கள், நம்முடைய தேசத்திலே ஆங்காங்கே அணுதினமும் நம்முடைய நாட்டிலே துப்பாக்கி வேட்டுக்களினாலே அநேகர் கொலை செய்யப்படுகிறார் அல்லவா? இதுக்கு பின்புலத்தில் இருப்பது என்ன? சமாதானம் பண்ணுவதற்கு விருப்பமில்லை, அதற்கு முன் வருவதற்கு ஆயத்தமில்லை. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் மற்றவருடைய சமாதானமாகுவதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுகிறீர்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னார் அல்லவா? ஆகவே தான் இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே அவர் மற்றவர்களுடனே சமாதானமாகத்தான் வாழ்ந்தார். அந்த சமாதான செய்தியைத்தான் அவர் பறைசாற்றினார். வீடுகளுக்கு செல்லும் பொழுது கூட தம்முடைய அன்பு சீடர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு சமாதான வாழ்த்துதல்களை சொல்லுங்கள் என்று சொல்லித்தான் அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, இதோ மலர்ந்து விட்டதல்லவா ஒரு புதிய நாள். நீங்களும் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்கும் பொழுது நல்ல சமாதான வாழ்த்துதல்களை சொல்லுங்கள். அன்னை தெரேசா சொல்வார்கள், எப்படி தெரியுமா? பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல் அப்படின்னு சொல்வார்கள். அப்படியான என்ன அர்த்தம்? சமாதானம் எங்கே தொடங்குகிறது? சிரிப்பிலே அது ஆரம்பமாகிறது, ஒரு புன்முறுவலிலே அது ஆரம்பமாகிறது என்று சொல்லுகின்றார். அப்படியான பிரியமானவர்களே, நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை காயப்படுத்தி விட்டார்களா? அப்படியான ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் போதும் உங்களை காயப்படுத்தினுடனே சமாதானம் செய்து கொள்வதற்கு. அப்படியானால் இன்றைய நாளில் பாருங்கள், எத்தனையோ உடன்படிக்கைகளை செய்கிறார்கள், சமாதான உடன்படிக்கை. அவையெல்லாம் நடைமுறை வாழ்க்கையிலே நிறைவேறினதா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. 1987ஆம் ஆண்டு இலங்கை தேசத்திலும் கூட IPKF என்று சொல்லி இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இலங்கைக்கு வந்து ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்ய முற்பட்டார்கள். ஆனால் விளைவு என்ன தெரியுமா? அந்த யுத்தம் முடியவே இல்லை, அது நீண்டு கொண்டே தான் போனது. இலங்கையிலே சமாதான உடன்படிக்கை செய்த இந்தியா தேசமானது இலங்கையில் அந்த சமாதானத்தை அவராலே கட்டி காக்க முடியாமல் போனது. அது யுத்தமாகவே அது மாறியது. ஆகவே மனித முயற்சியினாலே சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு மனிதன் சமாதானம் செய்ய வேண்டுமா? அப்படியானால் அவனுக்குள்ளே இறைவனின் வல்லமை காணப்பட வேண்டும். இறைவனுடைய பலன் இல்லாமல், இறைவனுடைய ஆற்றல் இல்லாமல் அவனாலே சமாதானம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? இறைவன் தான் சமாதான காரணர், இறைவன் தான் சமாதானத்தின் ஊற்று. இறைவன் தான் சமாதானத்தின் பிறப்பிடம். அப்படியான பிரியமானவர்களே, நமக்குள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், மற்றவருடனே சமாதானமாகும்படிக்கு. ஆகவே தான் இந்த பூமியிலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பாருங்கள், அவர் எவ்வளவுதான் அவரை யார் காயப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும், துக்கப்படுத்தினாலும், அவரை அவமானப்படுத்தினாலும், ஏன் சிலுவையிலே அறைந்தாலும் கூட அவர் மற்றவருடைய கசப்பாக இருக்கவே இல்லை, வைராக்கியமாக இருக்கவே இல்லை, சமாதானமாகத்தான் இருந்தார். அப்படியான மலர்ந்து விட்டதல்ல வந்து புதிய நாள். நீங்களே சமாதானம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். அந்த சமாதானத்தை உங்களுக்கு செய்வதற்கு உதவி செய்வதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இயேசு எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவா இயேசு கிறிஸ்துவே, நீர் சமாதான பிரபு, எனக்குள் வந்து நானும் மற்றொன்று சமாதானமாகும்படி எனக்கு உதவி செய்யும்னு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு யாருமே எதிரிகள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் எல்லாருடனும் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். அப்படியானால் இதனை குறித்து ஆழமாக தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.